ஆக்சுவலாக நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு vlog பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மனசுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா என்ன சொல்கிறதுனா, இந்த ஹார்ட் பீட் சில டைமில் பதட்டமாக இருக்கும்போது அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா நான் கரூரில் தான் நான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கரூர் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் தெரியாமல் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ் மாதிரி இப்போ ஆயிருக்கு. லாஸ்ட் 4 டேஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது லிட்ரலி என்னென்னா இந்த 4 நாள் ஒரு மிகப்பெரிய க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி தாங்க இருந்தது. அண்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கரூரில் இப்போ அந்த 40 குடும்பங்கள் அந்த இழந்தவங்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது நடந்திருந்தால் நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கண் கலங்குது. நான் என்னென்னா நான் கரூருக்கு வரணும் அப்படின்றது என் மைண்ட் செட்டில் இருந்தது, கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணுன்னு. பட் அந்த இன்சிடெண்ட் நடந்த இமீடியட்டாகவே என்னால் அந்த டைமில் வந்திருக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஏரியாவில். பட் நான் இப்போது இன்னொரு இடத்துக்கு நான் போகணும். பட் ஸ்டில் நான் இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் பார்க்கலாம் தான் நான் வந்தேன். பட் நான் வந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா சேம் அந்த எங்கே மாநாடு அந்த ஒரு இது நடந்ததோ, பிரச்சாரம் நடந்ததோ, அந்த ரூட்டை கடந்து தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு இறங்கணுன்னே ரவுண்டானக்கு லெஃப்டில் தான் அந்த இன்சிடெண்ட்டே நடந்தது கைஸ். இப்போது நீ என்ன ப்ரோ பண்ணுற, கரூருக்கு போயிட்டு நீ ஏதாவது லைக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறியா? இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆல்ரெடி அவங்களே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்காங்க, நீ சும்மா ஏதோ கண்டென்ட்டுக்காகலாம் இதெல்லாம் போடாதுன்னு சொல்லுவீங்க. ட்ரஸ்ட் மீ, நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இங்கே நான் மீட் பண்ணேன். இப்போது சரி, மற்றவங்களெல்லாம் வீடியோவில் கொண்டு வந்து பேசணும்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே நான் டீ குடிக்க ஒரு கடையில் நிப்பாட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கடை ஆக்சுவலாக இருக்குது. இந்த கடையில் ஒரு அக்கா கிட்ட நான் பேசினேன், என்ன இங்கே தானக்கா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மீட்டிங் எங்கக்கா நடந்தது? அந்த இதுலயா லெஃப்ட் அந்த குப்பையா இருந்துச்சு. அது என்னதான் ஆச்சு? எத்தனை பேர் தான் லாஸ்டா சொன்னாங்க? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அந்த ரோட்டில் நான் வரும்போது என் மனசுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஒரு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை, செருப்பு, அந்த இதெல்லாம் இருந்தது. அது கரூருக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 30-40 கிலோமீட்டர் முன்னாடி ஃபுல்லாகவே தளபதியோட பேனர்ஸ் இருந்தது, அந்த கட் அவுட்ஸ்லாம். அண்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, லைக் ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு மனுஷன் வராரு, அவரை பார்க்க மொத்த ஊருமே கூடியிருக்கு. ஒரு 27,000 பேர், இன்னொருத்தர் பவரில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 27,000 பேர் அந்த மனுஷனை பார்க்க வந்திருக்காங்க. அவரை நடிகராக பார்க்க வந்தாங்களா, இல்லை அடுத்தது நாங்கள் இவர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்தாங்களான்னு தெரியல. பட் எனக்கு இப்படியே பதறதுன்னா, இந்த சம்பவம் நடந்தப்போ தளபதி இங்கே இருந்திருக்காரு, அவரோட மனசு எவ்வளோ பதறும். எனக்கு அதெல்லாம் தாண்டி தளபதி, டிவிக்கு இதெல்லாம் விடுங்க, இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ ஒரு மனசு வேதனையில் இருக்கும். 40 உயிருங்க, அவ்வளோ சும்மாலாம் கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை விட எனக்கு வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி ஓகே, நம்ம இங்கே வருவோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அந்த சினாரியோ எனக்கு அந்த ரோட்டில் வரும்போது சைடில் அந்த குப்பை, பேரிகேட்டு, போலீஸ்லாம் இருந்தாங்க, இப்போ கூட இருக்காங்க. திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த பிளாக் மார்க் ஃபார் த என்டையர் தமிழ்நாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த இன்சிடெண்ட் ஏன் நடந்திருக்குன்னா யாருக்கும் தெரியாது. இதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இது வேர்ல்டு வைட் நியூஸாக ரீச் ஆச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸில் இதை பற்றி போட்டாங்க. லோக்கல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா போயிருக்கு. நம்மளால் முடிஞ்சது இந்த வீடியோவில் நான் ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எய்தர் அது தளபதியாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கே, இல்லை மற்ற என்னென்ன கட்சிங்க இருக்கோ, ஏடிஎம்கே, நீங்கள் யாரை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த தலைவர் பிடிக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி விசுவாசமாக தான் நம்ம இருப்போம். ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு க்ரௌட் கேதரிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக குழந்தைங்களையோ வயசானவங்களையோ கூப்பிட்டு போகாதீங்க. அது எந்த ஒரு மீட்டிங்காக வேணா இருக்கட்டும். அகெயின் மறுபடியுமே டிவிக்கே ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா கூட குழந்தைங்களையோ வயசானவங்களோ தெரிஞ்சு இதுக்கு மேலே ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்டு 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னும் போது 27,000 பேர் வந்தது அப்படின்றது ஷாக்கிங் கிடையாதுங்க. அதுக்கு மேலே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் எல்லாமே இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் என்டிஏவும் கொஷின் கேட்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை, ஏன் இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இங்கே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு லிட்ரலி என்னன்னா, என் சொந்த வீட்டில் யாருக்கும் நடந்த மாதிரி ஒரு வலியோட, ஒரு வருத்தத்தோட தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார்
தளபதி இல்லை டிவி கேக் சப்போர்ட் பண்ணிலாம் கிடையாது. ஒரு வருத்தத்தோட ஒரு மனுஷன் தானே, அந்த வலி இருக்கும்ல, அந்த பெயின் இருக்கும்ல, நமக்கும் அந்த ஒரு மெல்ட்டிங்கான ஹார்ட் இருக்கும்ல சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. லிட்ரலி நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள இப்போ நான் வெளியே கிளம்ப போகிறேன், இங்கேருந்து நான் செக் அவுட் பண்ண போகிறேன், என் கண்ணில் அவ்வளோ தண்ணி இருந்ததுங்க. அது தானாக தான் வந்துச்சு, நான் வாண்டடாக எதுவுமே பண்ணலை. ஒரு மனுஷன் அப்படின்னா இந்த சில விஷயங்கள் பண்ணிது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு வேறு கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டு இப்படி நடந்திருந்தா கூட என்னோட ரியாக்ஷன் இவ்வளோ தான், இப்படி தான் இருந்திருக்கும். பிகாஸ் நான் ஒரு எமோஷ்னலி ரொம்ப ஒரு வீக்கான பர்சன். ரெஸ்ட் இன் பீஸ் டு தோஸ் ஃபேமிலிஸ். எவ்வளோ காசு கொடுத்தாலும் போன உயிர் மறுபடியும் வராது. அண்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் தான், இது யார் பண்ணாங்களோ அது யாராக வேணா இருக்கட்டும், கடவுள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அண்ட் இதை வச்சு சீப்பான அரசியல் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இதை ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டிசனாக, ஒரு தமிழ்நாட்டில் நான் வாழ்கிற ஒரு மக்களாக நான் கேட்குறேன், இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். மற்ற நாட்டுக்காரங்க சிரிக்கிறத தாண்டி இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ரெஸ்ட் இன் பீஸ் டு தோஸ் ஃபேமிலிஸ். இனிமேல் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒன்று கூட நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேங்க. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.